அந்த காங்கிரஸோட கல்ச்சர் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் எதையுமே இண்டிபெண்டண்டா செயல்பட விட மாட்டான். இவங்க மூக்க நுழைப்பான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியிலே இருக்குது. எந்த அளவுக்கு இடி போயிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக போலீஸ் கண்டிப்பா வந்துட்டு நீங்க வழக்கு பதிவு பண்ணணும். பண்ணல அப்படின்னா போலீஸுக்கும் இதுல வந்துட்டு உடந்தை இருக்கு, பங்கு இருக்கு அப்படின்னு நாங்கள் கருத வேண்டிய கட்டாயம் வரும்னு இவ்வளவு ஹார்ஷா சொல்றாங்க அப்படின்னா உண்மையில்லாம அப்படி சொல்ல முடியுமா? கருணாநிதி நல்லவர் கிடையாது, உத்தமர் கிடையாது, ஊழல்வாதி தான். ஆனா திறமையானவர். 4 எழுத்து எழுதுவாரு, 4 பேசுவாரு. அப்படிப்பட்ட திறமையான கருணாநிதியாலேயே தொடர்ந்து திமுகவை 2 முறை ஆட்சிக்கு கொண்டு வர முடியல போது, இந்த டேஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், டேஸ் உதயநிதி ஸ்டாலின், டேஸ் கனிமொழி, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? அண்ணல் அம்பேத்கரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆசாமி திருமாவளவன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமது பட்டியல் சமுதாய சொந்தங்கள் எஸ்சி மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறார். இவருக்கு தேவை கொஞ்சம் சீட்டும் கொஞ்சம் நோட்டும், இதுக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. பிசிகாங்கிறது ஒரு தேச விரோத கட்சி ஆயிடுச்சு, இந்து விரோத கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக கூட இருக்கிறதால பன்றியோட சேர்ந்த கன்றும் டேஸ் திங்கும் சொல்லுவாங்களே, ஸ்டாலினுக்கு புரியும். அந்த மாதிரி தான் இது. பிசிகா பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, மோசமான கட்சி. இந்திய நாட்டோட பெருமையை சொன்னா இந்தியன் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படியே பெருமை வரும், பெருமிதம் வரும். இத்தாலி நாட்டு வாரிசு, ஹாஃப் இந்தியன் பிரியங்கா காந்தி, முழு இந்தியன் கிடையாது. அதனால தான் இப்பயும் இதை பத்தி பேசுறீங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஓபிசி அணி மாநில தலைவர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு தமிழகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறது அமைச்சர் KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கு தான். 1020 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு சார், சாதனை சாதனை சாதனை, என்னுடைய துறையில எல்லாமே சாதனையா தான் இருக்கு, அது பிடிக்காம பாஜகவும் அதிமுகவும் வேணும்னே ஒரு சூழ்ச்சியை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். திமுகனாவே ஊழல தான் சாதனை பண்ணுவாங்க, வேற எதுலையும் சாதனை பண்ண மாட்டாங்க. தமிழக மக்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை இந்த 1000 கோடி பண்ணதை இதுக்கு முன்னாடி 888 கோடி அப்படின்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. மறுபடி இப்போ அமலாக்கத்துறை 2வதா ஒரு கடிதம் எழுதும் பொழுது 1020 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அதனால இவர் முன்னாடி ஏற்கனவே 1000 அவரோட டார்கெட்டாக இருந்திருக்கலாம். இப்போ அதையும் தாண்டி 1020 கோடி இல்லையா, அதை ஒரு சாதனை நினச்சிக்கிட்டாரு போல. சாதனை சாதனை அப்படின்றார். ஆனால் அவருக்கு உண்மையாகவே மனசாட்சிக்கு தெரியும், இதை விட மிகப்பெரிய சாதனை திமுக அமைச்சர்கள் செஞ்சிருக்கிறார். லட்சக்கணக்கான கோடி ரூபா கொள்ளடிச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க. குறிப்பாக தமிழக இளைஞர்கள் பெண்கள்கிட்ட பேசி பாருங்க, திமுக காரங்க யாராச்சும் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டான், சிரிப்பான். 1000 கோடி ரூபா அடிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பாக்கெட் மணி போல, இதெல்லாம் சாதாரண விஷயம், அதிகமாக தான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே PTR சொல்லியிருப்பார், திமுக அமைச்சர் அவர், வேற கட்சிக்காரங்க இல்லை, பிஜேபி இல்லை, ஏடிஎம்கே இல்லை, வேற கட்சி இல்லை. ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு 2 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சே அந்த 2 பேர் மட்டுமே 30,000 கோடி ரூபாய் அப்படின்னா திமுகவிலேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? KN நேரு, செந்தில் பாலாஜி, நம்ம பொன்முடி இருக்கிறாரு, ஏவாவேலு இருக்கிறாரு, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்களை அடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா தமிழ்நாடு பட்ஜெட்டை விட திமுக அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழலோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இவங்க ஊழல் செஞ்சு சாதனை பண்ணியிருப்பாங்க. இந்த 1000 கோடியை 888 கோடியை விட 1020 கோடிங்கிறது பெருசுங்கிறதால அவர் சாதனைன்னு சொல்லியிருப்பார். நல்லா புரிச்சுக்கணுங்க, அதிமுகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எப்படி நீங்கள் அதிமுக குற்றம் சாட்ட முடியும்? சரி, பிஜேபிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? பிஜேபி கவர்மெண்ட்டாக சொல்லுது, பிஜேபி பார்ட்டிமேன் நாங்களாக வந்துட்டு பிளேம் பண்ணுறோம். அமலாக்கத்துறை இட்ஸ் ஏ சென்ட்ரல் ஏஜென்சி, ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது மட்டும்தாங்க அந்த காங்கிரஸோட கல்ச்சர் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் எதையுமே இண்டிபெண்டாக செயல்பட விட மாட்டாங்க. இவங்க மூக்க நுழைப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியிலே இருக்குது. எலெக்ஷன் வருது, மறுபடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். காங்கிரஸ் கேட்குற எண்ணிக்கையில் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு கருணாநிதி. அதனால ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு டிஸ்கஷன் நடக்குது, காங்கிரஸ் தலைவர்களும் திமுக தலைவர்களும் எத்தனை கூட்டணியில் வந்துட்டு யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லி அவங்கள மசிய வைக்கிறதுக்காக இன்னொரு ஃப்ளோரில் ரெய்டு விடுறாங்க. கூட்டணி கட்சிக்காரங்கள்ட்டே ரெய்டு விடுறாங்க. என்ன தெரியுமா? மிரட்டல் அது. அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனை இண்டிபெண்டண்டாக செயல்பட விட்டுருந்தா எந்த டைமில் ரெய்டு போகணுமோ அப்போ தான் அவங்க ரெய்டு போயிருப்பாங்க. ஆதாரம் இருந்தால் தான் ரெய்டு போவான்.
இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரெய்டு விடுறாங்க. எதுக்கு? நாங்க கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்துட்டு தூக்கி உள்ள போட்டுருவோம். சரி, ரெய்டு போனீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு? வழக்கு நடந்துச்சா? ஒரு கன்க்ளூஷன் எடுக்க வரணுமா இல்லையா? வரவே இல்லை. இப்ப சென்ட்ரல் ஏஜென்சியை பயன்படுத்தி அரசியல் லாபம் பார்த்தது எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. இதுதான் காங்கிரஸோட கல்ச்சர். பிஜேபி ஒருபோதும் அப்படி செய்யாது. அது எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் நாங்க இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டோம். இதுதான் எங்களோட கல்ச்சர். அப்ப அமலாக்கத்துறை ஈடு வந்துட்டு ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. சும்மா சொல்லலைங்க, வாய் வார்த்தை இல்லை. 258 பேஜஸ்ல கொடுத்துருக்குறாங்க. போட்டோஸ் மட்டுமே 300 போட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப் வந்துட்டு லஞ்சம் வாங்கினது இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல தான் நிறைய பண்றான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறான். சும்மாலாம் கொடுக்கல. எந்த அளவுக்கு இடி போயிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக போலீஸ் கண்டிப்பா வந்துட்டு நீங்க வழக்கு பதிவு பண்ணணும். பண்ணல அப்படின்னா போலீஸுக்கும் இதுல வந்துட்டு உடந்தை இருக்கு, பங்கு இருக்கு அப்படின்னு நாங்கள் கருத வேண்டிய கட்டாயம் வரும்னு இவ்வளவு ஹார்ஷா சொல்றாங்க. அப்படின்னா உண்மை இல்லாம இப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, இது ஒரு ஸ்டேட் ஏஜென்சி போலீஸ். இவங்களை இப்படி சொல்றாங்கன்னா இது வெறும் பொலிட்டிக்கல் விஷயம் இல்லை, உண்மையா நடந்திருக்கு, அதனால சொல்றான். நமக்கு என்ன வருத்தம்னா, பல இடத்துல 20% 25% வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட்காரங்கள்ட்ட இவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்களாம். 25%ங்க. 1 கோடி ரூபா ஒரு ஸ்கீமுக்குன்னா 25 லட்சம் ரூபா கமிஷன் மட்டுமே. மீதி 75 லட்சத்துல இந்த கான்ட்ராக்ட்காரன் அப்படியே செய்வான். அவன் ஒரு 25% எடுக்க மாட்டானா? அப்ப மீதி 50% தான். அந்த 50%ல அதிகாரிங்க சும்மா இருப்பாங்களா? ஆட்சியாளன் சரியா இருந்தா அதிகாரிங்க கரெக்டா இருப்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாராச்சும் தப்பு பண்ண முடியுமா? ஏன்னா மோடிங்கிற ஒரு உத்தம தலைவன், பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்துல எப்படி 9 ஆண்டுகள் 1 பைசா கூட ஊழல் பண்ணாம ஆட்சி பண்ணாரோ, அதே போல குஜராத்தில் 13 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டரா 1 பைசா கூட ஊழல் பண்ணாம ஆட்சி நடத்தினார் நரேந்திர மோடி. இன்னைக்கு 12வது வருஷமா பிஎம். அங்க 13, இங்க 12, 25 வருஷம் உச்சபட்ச பதவி சிஎம் பிஎம் இருந்தா கூட சிங்கிள் பெண்ணி கூட 1 பைசா கூட ஊழல் பண்ணாத உத்தம தலைவன் நரேந்திர மோடி. அவர் அப்படி இருக்கிறதால அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் உத்தமர்களாக இருக்கிறார்கள். எல்லா அமைச்சர்களும் வந்துட்டு நேர்மையா இருக்கிறதால அதிகாரிகள் எல்லாம் பயந்துட்டு அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க அமைச்சரே இவ்வளவு கமிஷன் வாங்கும்போது அதிகாரிகளும் கமிஷன் வாங்குவான். இப்ப அமைச்சர் ஒரு 25%, அதிகாரிங்க ஒரு 25%, கான்ட்ராக்ட்காரன் 25%, மீதி 25%ல ரோடு போட்டா என்ன ஆகும்? அதனால தான் சென்னை சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு இந்த டேஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் மேயரா இருக்கிற காலகட்டத்திலே சொல்லிட்டு இருக்காரு சென்னையை சிங்கப்பூர் போல மாத்துவோம். எப்படிங்க இருக்கு? ஓஎம்ஆர் வந்துட்டு ஐடி காரிடார், 500க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. ஒரு சின்ன மலைக்கு ரோட்ல எவ்வளவு குண்டுகுழி, அது ரோடு இல்ல, ஃபுல்லாவே குண்டுகுழியா தான் இருக்கு. எத்தனை பேர் பைக்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது சார். ஆனா அமைச்சர் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 24,000க்கும் மேல கிலோமீட்டருக்கு நாங்க தரமான சாலைகள் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு சார். சாலைகள் போட்டதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியோட. நாம 4000 கிலோமீட்டர் வந்துட்டு சாலைகள் தமிழ்நாட்டில் வந்துட்டு 4000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. பணம் அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தரமா பண்றாங்களா? இல்ல, இவங்க தான் கொள்ளடிச்சாங்களே, கமிஷன் வாங்குறாங்கல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சில கோரிக்கைகளை வச்சு போராடினாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள், வீடு கட்டுறது, அதுல போய் ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த நகராட்சி துறை. அவங்களுக்கு என்ன நீங்க கோபாலபுர குடும்பம் மாதிரி பெரிய பேலஸா மாளிகையை கட்டி கொடுக்க போறீங்க? இல்ல திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ஒயிட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். அமெரிக்க அதிபருக்கு என்ன மாதிரி வீடு இருக்குமோ அந்த மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கிறான். என்ன தொழில் செஞ்சானுங்க, என்ன சம்பாதிச்சாங்க? கட்சிக்குள்ள வரும்போது எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இன்னைக்கு எப்படி வந்துட்டு ட்ரம்ப் வாழ்ற மாதிரி திமுக காரன் வாழ முடியுது? நீங்க இப்படி கொள்ளடிச்சு கட்டிக்கிறீங்க. ஆனா தூய்மை பணியாளருக்கு சின்னதா ஏதோ ஒரு குடியிருப்பு கட்டப்போ, அதுல போய் கூட ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்றானா? மனசாட்சிங்கிறது மருந்துக்கு கூட இல்லாத ஆட்கள். டாய்லெட் கட்டியிருக்காங்க, டாய்லெட்ல ஊழல். நரேந்திர மோடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு 12,500 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடுறாரு. 1 பைசா எடுக்கிறது இல்லை. அந்த திட்டம் 12,500னா 12,500 போடுறாரு. ஆனா இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா கட்டி கொடுக்கக்கூடிய அந்த டாய்லெட்ல லஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. கிராம சாலைகள், ஏரிகள், நீர்நிலைகள், இதற்கான ஒப்பந்தம், அதுல ஊழல், அதுல கமிஷன். அப்ப ரோடு என்ன ஆகும்? ஸ்டாலின் வீட்டு ரோடு எப்படி இருக்கு? உதயநிதி தங்கி இருக்கிறாருல, அவர் ரோடு நல்லா இருக்குல்ல. இப்ப கிராமத்துல தானே தமிழகத்துல கோடிக்கான மக்கள் வாழ்றாங்க. இப்ப அவங்களுக்கு நல்ல சாலைகளை வேண்டாமா? கிராமத்துல உள்ளவங்களும் அப்படியே கிடக்கணுமா? கருணாநிதி வாரிசுங்க மட்டும் ராஜாக்கள் போல வாழலாம்.
கிராமத்துல இருக்கிறவர் ஒரு நல்ல ரோடு கூட இல்லாம கஷ்டப்படணும். மழை பெய்யுற காலகட்டத்துல நீர்நிலையில நீரை சேமிச்சு வைக்கணும்ல. அதுக்கு நீங்க என்ன கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களோ திட்டப்படி கரெக்டா அந்த ஏரிகள்லாம் புனர் நிர்மாணம் பண்ணா தானே நல்லா இருக்கும். அதுலயும் ஊழல். இப்ப தூர் வாரினது மாதிரி காமிக்கிறது. மனசாட்சி இல்லாம கிராம சாலைகள்ல ஊழல், நீர்நிலைகள்ல ஊழல், ஏரியில ஊழல், டாய்லெட்ல ஊழல், தூய்மை பணியாளரோட குடியிருப்புல ஊழல், நகராட்சி நிர்வாகத்துல வேலைக்கு ஆள் எடுத்தோம்னா அதுல ஊழல். படித்த இளைஞர்களோட, தமிழக இளைஞரோட கனவு என்ன? குறிப்பா ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தரோட கனவு என்ன? எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். இன்னைக்கும் கூட லட்சக்கணக்கான பேருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு. நல்லா போய் பாருங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி, கன்னிமாரா லைப்ரரி, அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரி, அண்ணா சென்டினரி லைப்ரரி, இங்கெல்லாம் போனா காலையில 8 மணிக்கு வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. தயிர் சாதம் பாக்ஸ்ல கட்டி எடுத்து வந்துடுவாங்க. லஞ்ச் அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. நைட் 8 மணிக்கு லைப்ரரி க்ளோஸ் பண்ணும்போது தான் போவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் கவர்மெண்ட் வேலையை கனவா வச்சிருக்கிறவங்க, அண்ணல் அம்பேத்கர் எப்படி வந்துட்டு லைப்ரரி ஓப்பன் பண்ணும்போது உள்ள போய் க்ளோஸ் பண்ணும்போது தான் வெளில வருவாரோ, அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரட்டும், ஸ்கூல் டீச்சர் எக்ஸாம் வரட்டும், எப்படியாச்சும் வேலைக்கு போயிடணும். அதே போல தான் இந்த மாதிரி வரான். பணக்கார பசங்க யாராச்சும் கோபாலபுர குடும்பத்துல உதயநிதி, இன்பநிதி யாராச்சும் ஒரு டிஎன்பிஎஸ்சி பத்தி யோசிச்சிருப்பாங்களா? நகராட்சி துறையில, நிர்வாகத்துறையில போயிட்டு வேலைக்கு போகணும்னு யோசிச்சிருப்பாங்களா? அவங்க தான் கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்களே. அதுவும் வாரிசு அடிப்படையில் தலைவர்னு வந்துடுறாங்களே. அதுவும் இந்த உதயநிதி ஒரு பேச்சு இப்போ பேசியிருக்கிறாருங்க. நேத்து வந்துட்டு விஜயை விமர்சனம் பண்றாராம். நேத்து வந்துட்டு இன்னைக்கு சிஎம்னு பேசிக்கிறாங்க. நான் எப்படி தெரியுமா, எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி அப்போ எனக்கு 2 வயசு தான் ஆகுது. எங்க தாத்தா ஒரு போராட்டம், எங்க அப்பா என்னை தூக்கிக்கிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. நான் 2 வயசுலேருந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். ஷோ, அம்மா அப்பா எங்க போனாலும் குழந்தைங்களை தூக்கிட்டு தான் போவாங்க. உனக்கு என்ன தெரியும்? அது போராட்டம்னு தெரியுமா? ஆர்ப்பாட்டம்னு தெரியுமா? எந்த விஷயத்துக்காக போராட்டம் தெரியுமா? உன் கட்சின்னு தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு 50 வயசுலயே ஒண்ணுமே தெரியல. 2 வயசுல உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஆனா எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இவங்க அப்பா தூக்கிட்டு போனதாலேயே 2 வயசுல இருந்து இவர் போராடினாராம். நீங்கெல்லாம் வாரிசு அடிப்படையில வளரக்கூடிய கொள்ள கூட்டம். அப்படி நீங்க வளர்றீங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் ஏம் பண்றது இல்லை. என்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றான். அங்க போய் நீங்க லஞ்சம் வாங்குறது. இப்படி எதை எடுத்தாலும் லஞ்சம் வாங்கி இந்த ஒரு துறையில மட்டுமே அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சதே 1020 கோடி. கருணாநிதி காலகட்டத்திலேருந்து நீங்க ஊழல்ல எக்ஸ்பர்ட், எல்லாருக்கும் தெரியும்ல. விஞ்ஞான ஊழல்னு உங்களை தானே சர்க்காரிய கமிஷனே சொல்லுது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் திமுக காரன் பண்ற மாதிரி ஊழல் பண்றதில்ல. நமக்கு அவமானம் இருக்கு. அதர் ஸ்டேட்டுக்குள்ள போய் போன நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி பிஜேபி மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் போகும்போது என்னங்க திமுக இவ்வளவு பெரிய ஊழல் கட்சியா இருக்குது, வேற எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி ஊழல் பண்ணல, எப்படி நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? தமிழக மக்களுக்கு நீங்களும் புரிய வைக்க வேண்டாமான்னு பிஜேபி காரரை எங்களை பார்த்து அவங்க கோச்சுக்கிறாங்க. நாங்களும் காட்டுக்கத்தா கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மாற்றம் வருது. ஒரு காலத்துல மாற்றம் வரல. இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. தமிழக இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இவனை ஊழல் செய்யறதுல மட்டும்தான் சாதனை. இவங்க ஊழலை ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அரசியல் சார்பற்ற ஒரு ஏஜென்சி ஆதாரத்தோட சுட்டி காமிக்கும் போது அப்படி டைவர்ட் பண்ணுவான். பிஜேபி பாரு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. இவன் செய்யக்கூடிய ஊழலை, திமுக காரன் செய்யக்கூடிய ஊழலை சொன்னோம்னா இவன் தானே கவுண்டர் பண்ணணும். தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம். ஒன்னால தாண்டா எங்களுக்கு தலைக்குனிவு. ஓட்டுக்கு காசுன்னு ஏன் சொன்ன? முதல்ல இந்த திமுக காரன் 250 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்கும்போது எங்க அத்வானிஜி ஒரு ஓட்டுக்கு 250 ரூபாயா, எப்படி இவ்வளவு கொடுக்க முடியுதுன்னாரு. இன்னைக்கு திமுக காரன் 5000 ரூபாய் கொடுக்குறான். இந்த மாதிரி மோசமான கல்ச்சர்லாம் அரசியல்ல கொண்டு வந்தது இந்த திமுக. இவங்க ஊழல்ல மட்டும்தான் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குது. இன்னும் கண்டுபிடிக்காம நிறைய லட்சக்கணக்கான கோடியில இவங்க வந்துட்டு ஊழல் பண்ணியிருப்பான். பொதுவாகவே இந்த வந்த 2-3 வருஷம் அதிகமாக ஊழல் பண்ண மாட்டானோ. இந்த கடைசியில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, திமுகவோட ஒரு ஸ்டைல் இது. எப்படி நம்ம இன்னொரு முறை ஆட்சிக்கு வர முடியாது. கருணாநிதி என்னைக்கு சிஎம் ஆனாரோ தமிழ்நாட்டில், அதுலேருந்து திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை. கருணாநிதி கெட்டவர் தான், இந்து விரோதி தான், தமிழர் பண்பாட்டு விரோதி தான், தேச விரோதி தான், ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் தான். ஆனால் அவர் கொஞ்சம் திறமையான ஆள். சில திருடெல்லாம் இருப்பான், ஊரு ஃபுல்லாக திருடுவான், யாருக்குமே தெரியாது, மாட்டான். அதே போல் தீவிரவாதிகள் இருக்கிறான். இவ்வளவு பெரிய நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கும் போதும் கூட உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுறான். திறமையானவங்க, ஆனால் அவங்க நல்லவங்க இல்லை. கருணாநிதி நல்லவர் கிடையாது, உத்தமர் கிடையாது, ஊழல்வாதி தான், ஆனால் திறமையானவர். 4 எழுத்து எழுதுவார், 4 பேசுவார். அப்படிப்பட்ட திறமையான கருணாநிதியாலேயே தொடர்ந்து திமுகவை 2 முறை ஆட்சிக்கு கொண்டு வர முடியலங்கும் போது இந்த டேஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், டேஸ் உதயநிதி ஸ்டாலின், டேஸ் கனிமொழி, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக இன்னொரு முறை ஆட்சிக்கு வர முடியாது. அதனால என்ன செய்வாங்க, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லயே ஸ்டாலினோட மகன் உதயநிதியும் மருமகன் சபரீஷனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்க சொல்லி திமுக அமைச்சரே சொன்னாரு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அந்த 30,000 கோடிங்கிறது 1 லட்சம் கோடியா இருக்கும். இப்ப லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் பண்ணது மட்டும்தான் திமுகவோட சாதனை. ஆனா ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இவங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது எதிர்க்கட்சி நாங்க என்ன செய்வோம்? நீ எப்பரா தமிழக மக்களோட வரி பணத்தை கொள்ளடிக்கலாம்? தமிழக மக்களுக்கு போக வேண்டிய காசை தான் நீ கொள்ளடிச்சிருக்கிற. உன் குடும்பம் மட்டும் கொளுத்துட்டே இருக்கு. மக்களுக்கு நல்ல சாலைகளை வேண்டாமா, நீர்நிலைகளை வேண்டாமா, டாய்லெட் வேண்டாமா, கிளீன் பண்ணக்கூடிய சாலை பெருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட வீட்டை கூட, வீடு கட்டத்துல கூட லஞ்சம் வாங்குவியா அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்காதா? நீங்க கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிட்டே உட்காந்துருப்பீங்க, நாங்க அப்படியே விட்டுட்டே இருப்போமா என்ன? எங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லையா? எங்களுக்கு தமிழக மக்கள் மேல அக்கறை இருக்குது. அதனால கேள்வி கேட்போம், மக்களும் பொறுச்சுப்பாங்க. 2026ல இந்த ஒரு ஊழலுக்காகவே திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும். சார், இப்போ நீங்க மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, ஈடியவே பாஜக தான் ஏவி விட்டாங்க. ஈடி மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், தமிழக அரசு மேல யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க எல்லாரையும் பாஜக வேணும்னே ஏவி விட்டு திமுக அரசை கவிழ்க்கணும்னு பாக்குறாங்க, ஒரு அவப்பேரை உண்டாக்கணும்னு பாக்குறாங்கன்னு இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ்ல ஈடிங்கிறது, அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அவங்க ஊழலை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அவங்களோட வேலை. ஊழலை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டோமே. 300 போட்டோஸ் இருக்குங்க, வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் இருக்குங்க, 258 பக்கங்கள்ல ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. ஊழலை நீங்க வழக்கு பதிவு பண்ணலன்னா இவங்க மேல போலீஸும் உடனே சொல்லுவோம் சொல்லி அமலாக்கத்துறை சொல்லுதுன்னா சாதாரணமா சொல்லாது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போய் சொல்லுவாங்க இவங்க. எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க, சரி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க, எல்லாரும் மேலேயுமே இடி கணக்கு எடுக்குது, இந்த மாதிரி கேஸ் போடுது. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. நீங்க உத்தமர்களா இருந்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்க ஊழல் பண்ணலன்னு சொல்லி திமுக காரன் யாராச்சும் சொன்னானா மக்கள் நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. இவங்க ஊழல் பண்ணிருக்க, உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்ச திமுக காரங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். செந்தில் பாலாஜி போல பல திமுக அமைச்சர்கள் நிச்சயமா திகார் ஜெயிலுக்கு போகத்தான் போறாங்க, சந்தேகமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஏமாத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மேல இருக்கக்கூடியது நரேந்திர மோடி. அவர் தான் எப்படி நேர்மையா இருக்கிறாரோ இந்த நாட்டில் மற்றவனும் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் தலையிடலாம் வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, இந்த நாட்டில் எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் மேல ரெய்டு போகும், ஆதாரத்தோட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தானே ஈடி இருக்கு. நீங்க எதிர்கட்சிக்காரன் தப்பு பண்றான், அவன் மேல ஈடி ரெய்டு போகுது, இல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்குதுன்னா அரசியல் விமர்சனமா வந்துரும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் அந்த அமைப்பு எதுக்கு வச்சிருக்கிறோம்? நம்ம தப்பு பண்றவனை கண்டிக்கிறதுக்கு தானே, கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம அமைப்பு வச்சிருக்கிறோம். அந்த வேலையை அவங்க செய்யணுமா வேண்டாமா? ஒரு திருடன் இருக்கான் தமிழ்நாட்டில், போலீஸ் பிடிக்கணுங்க. போலீஸ் பிடிச்சதுன்னா உடனே திருடன் இல்லை இவங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படி சொன்னா போலீஸ் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதே போல ஈடி என்பது இந்த மாதிரி முறை தவறி வாங்கக்கூடிய லஞ்சம், ஊழல் அதை கண்டுபிடிக்கத்தான் இருக்குது. அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு தான் செஞ்சு இந்த ஊழல் சாதனையை மறைக்கலாம், தகுடு தத்தத்தை மறைக்கலான்னு திமுக காரங்க ட்ரை பண்றாங்க. இந்த கருணாநிதி காலத்து ஸ்ட்ராட்டஜி இனிமேலும் தமிழக மக்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில எடுபடாது. சார், இப்போ முதல்வர் தான் பாஜகவை குற்றம் சாட்டிட்டே இருக்காரு அப்படின்னா, திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுமே ஏதோ ஒரு இடத்துல பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை இந்த கார்னர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்த போன பாஜகவினரை மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியான விசிக. முக்கியமா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு கோஷம் எழுப்பினதுக்கு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? விசிக திமுகவோட கூட்டணி கட்சி இல்லைங்க. திமுகவில் அது ஒரு விங்கு. ஐடி விங் இருக்கு, யூத் விங் இருக்கு, விமன் விங் இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு விங். கூட்டணி கட்சினா என்ன செய்யணும்? தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் கூட்டணி. மற்ற நேரத்தில் இந்த ஆட்சி செய்யக்கூடிய நல்லதை பாராட்டலாம், கெட்டதை கண்டிக்கணும். ஒரு நாளாவது இந்த விசிக இல்லை அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களா? பண்ணவே கிடையாது. எங்க வேங்கைவியல்ல எவ்வளவு பெரிய அட்டுழியம் நடந்துச்சு. அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலகணும். தமிழகத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய கேவலம் நடந்திருக்கு, அநாகரிகம் நடந்திருக்குது. வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி நடக்கல. இவங்க எதுக்கு எடுத்தாலும் பீகார் மோசம், உத்தரப்பிரதேசம் மோசம் அப்படின்பா. எங்கேயாச்சும் அப்படி நடந்திருக்காங்க? இந்த நாகரிக சமுதாயத்துல எவ்வளவு மோசமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்குது. உண்மையான ஆளா இருந்தா, உண்மையாவே நம்ம எஸ்சி மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தலைவராக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அவரு இந்த கூட்டணி விட்டு வெளில வந்திருக்கணும். இதை விட எனக்கு என்ன பெரிய அரசியல் லாபம்? எனக்கு இது வேண்டாம்.
என் மக்கள் நலன் தான் முக்கியம். இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்குது, எதுக்கு நான் அந்த கூட்டணியில் கட்சிருக்குன்னு வெளில வந்துட்டு மிஸ்டர் மு க ஸ்டாலின், அது தப்பாக கூட சொல்லக்கூடாது, அவருக்கு பிடிக்காது, டேஸ் ஸ்டாலின், நீங்கள் வந்துட்டு ஆட்சியை விட்டு வெளில போங்க, பதவி விலங்க, இது அநாகரிகம், அவலம், மோசமான விஷயம் சொல்லியிருக்கணும். அதை கூட இவங்க சொன்ன பண்ணல. இவங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கோ மாநாட்டுக்கோ போலீஸ் பர்மிஷன் கொடுக்காது. போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. அவரை தானே விமர்சனம் பண்ணணும். ஆட்சி நல்லாட்சி தான், அதிகாரிங்க சரியில்லை. அது என்ன பேச்சு? மற்ற ஸ்டேட்டில் ஏதாச்சும் அதிகாரிகள தப்பு நடந்தா நீ அதிகாரியை குற்றம் சாட்டுற, அவரையே விமர்சனம் பண்ற, உடனே அரசாங்கத்தை தானே சொல்ற. மத்திய அரசாங்கிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களை பார்க்க வேண்டியது. அதுல ஏதாச்சும் ஒரு அதிகாரி இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க அப்படி சொல்றதில்ல. ஏதாச்சும் ஒரு அதிகாரி சொல்லிட்டா, மோடி அரசு பாத்தீங்களா இந்தி கட்டாயம் சொல்லுது, மோடியா சொன்னாரு, மோடி அமைச்சர்களா சொன்னாங்க, இல்ல ஏதோ ஒருத்தன் பெத்துக்குளித்தனமா ஒரு அதிகாரி சொல்லிடுவான். அங்க அதிகாரி சொன்னா மோடியை குறை சொல்றது. இங்க ஸ்டாலினோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் தப்பு செஞ்சா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா போலீஸை மட்டும் குறை சொல்றது, அதிகாரிகளை மட்டும் குறை சொல்றது. எவ்வளவு தகுடு திட்டம் பாருங்க. அண்ணல் அம்பேத்கரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆசாமி திருமாவளவன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமது பட்டியல் சமுதாய சொந்தங்கள் எஸ்சி மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறார். இவருக்கு தேவை கொஞ்சம் சீட்டும் கொஞ்சம் நோட்டும், இதுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கிறார். அவர் அப்படி இருக்கிறதால அவங்களோட கட்சிக்காரன் என்ன செய்யறான்? தலைவன் எவ்வளியோ அப்படித்தானே தொண்டன் இருப்பான். இவங்களுக்கு ஏன் பாரத் மாதா கி ஜெயின் பிடிக்கலன்னா, இவங்களுக்கு கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, இப்படியே சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஆட்களுக்கு பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களோட கொள்கை என்ன? யார் யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்காங்களோ, நாட்டு மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறாங்களோ, மொழிகளுக்காக பாடுபட்டிருக்காங்களோ, நம்மளோட தாய்மொழி தமிழ் உள்ளிட்ட மொழிக்காக பாடுபட்டிருக்கிறாங்களோ, தர்மத்துக்காக பாடுபட்டிருக்கிறாங்களோ, அவங்களோட பிறந்த நாள் வந்தாலும் நினைவு தினம் வந்தாலும் நாங்கள் போய் மாலை போட்டுட்டு பாரத் மாதா கி ஜெயின் சொல்லுவோம். தனி மனிதர் துதி கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு, ஹீரோ ஓசிப்பு வந்துட்டு மோசம், அதை பண்ணக்கூடாது. எந்த ஒரு தனி மனிதனும் நாட்டை விட பெரிய ஆள் கிடையாது, ஹீரோ ஓசிப் பண்ணாது அப்படின்றாரு. சினிமா ஹீரோ மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் அந்த தனி மனித துதி வேண்டான்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால நாங்க என்ன செய்யறோம்? எது வந்தாலும் பாரத் மாதா, இந்த பாரத அன்னை வாழ்க, இந்திய தாய் வாழ்க, அப்படித்தான் சொல்றோம். இப்ப அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாரத மாதாவின் தவ புதல்வன், தலைமகன். அங்க போயிட்டு நாங்க பாரத் மாதாக்கு சொல்லாம இன்பநிதி வாழ்கனா சொல்லுவோம், டேஸ் ஸ்டாலின் வாழ்கனா சொல்லுவோம், இல்ல திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லணுமா? மாட்டோம். பாரத் மாதாக்கின்னு சொல்றது. ஒருவேளை அம்பேத்கருக்கு நாங்க மாலை பொருட்டு மோடி வாழ்க, RSS தலைவர் நம்ம மோகன் பகவத் வாழ்க, நயினார் நாகேந்திரன் வாழ்க, இப்படி சொல்லியிருந்தோம்னா புரிஞ்சுக்கலாம், உன்னோட விமர்சனங்கிறது புரிஞ்சுக்கலாம். பாரத் மாதாக்கே ஜெயன்றோம். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தலைவர். அவர் பாரத மாதாவோட பாச குழந்தை. அதுதான் எங்களோட நம்பிக்கை. நாங்க சொல்றோம் பாரத் மாதா கி ஜெய். இவனுக்கு என்ன பிரச்சனை? எப்படி நீங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாம்? நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அடிச்சுதான் ஒண்ணு சொன்னான் பாருங்க, அல்லாஹூ அக்பர். பாரத மாதா ஒரு மதத்துக்கான கடவுளா? இல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கடவுள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும், மதமா இருந்தாலும், மாநிலமா இருந்தாலும் எல்லாருக்குமான தாய் அவள், பாரத அன்னை. பாரத் மாதாக்கு சொல்றோம், நீ என்ன சொல்ற? அல்லாஹூ அக்பர்ன்ற. இன்னும் சொல்ல போனா இந்த விசிகால இருக்கிற சில பேருக்கு உள்ளுக்குள்ள பாகிஸ்தான் ஜே அப்படின்னு சொல்ல ஆசை இருக்கும். ஆனா பயம் இருக்கிறது, மோடி தூக்கி உள்ள போட்டுருவான்னு பயந்துகிட்டு உடனே இப்படி மாத்தி அல்லாஹூ அக்பர். என்ன பித்து குளித்தானோ? மறுபடியும் வரலாற்றை சொன்னோம்னா இன்னும் சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1935 இந்துக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். மற்ற மதத்துக்காரெல்லாம் உன் சாமியை வந்துட்டு சாத்தாங்கிறான், உன் சாமியை வந்துட்டு காஃபிர்ன்றான். ஆனா நீ வணங்கக்கூடிய சிவனையும் நீ வணங்கக்கூடிய ராமனையும் கிருஷ்ணனையும் தப்பா பட்டியல் சமுதாய மக்களும் வழிபடுறாங்க. நீ மற்ற மதத்துக்காரத்துக்கு உன் மதத்தை வந்துட்டு மோசமா பேசுற, விமர்சனம் பண்ற ஆட்களுக்கு பொது கிணறுலையோ பொது ஏரியிலையோ தண்ணி எடுக்க அலோவ் பண்ற. ஆனா ஓ சகோதரன் ராமனையும் சிவனையும் பிள்ளையாரையும் வழிபடக்கூடிய ஓ சகோதரன் எஸ்சி சகோதரன், அவனுக்கு மட்டும் பொது கிணறுல வந்துட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற. இது பித்துக்குளித்தனம் இல்லையா? நீ இப்படியே தீண்டாமை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு வேற வழியிலடா, வேற மதத்துக்கு தான் மாறணும்னு சொல்லி 1935 சொல்லி உடனே மதம் மாறல. அவர் தேசியவாதி, எந்தத்துவவாதி. அவர் 21 வருஷம் கழிச்சு வந்துட்டு அப்புறமா மதம் மாறுறாரு. அவர் மதம் மாறன்னு சொன்ன உடனே ஹைதராபாத்ல இருந்த முஸ்லீம் அரசன் நிசாம் காலேஜ் கட்டித்தாரு உங்களுக்கு, அந்த காலேஜுக்கு நீங்க தான் ஓனரு, பிரின்சிபல் இல்லை, நீங்க தான் ஓனரு, உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன், இவ்வளவு தங்கம் கொடுக்குறேன், என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவர் இஸ்லாத்துக்கு மாறல.
ஆனா அப்படிப்பட்ட அம்பேத்கர் சிலைகிட்ட போயிட்டு நாங்க பாரத் மாதா கி சொன்னா நீ அல்லாஹு அக்பர்ன்ற சில பேர் சொல்லிட்டாங்க இவர் இஸ்லாத்துக்கு மாற போறாருன்னு. அறிக்கை விட்டார் அண்ணல் அம்பேத்கர். நான் இந்த மதத்துக்கு மாற போறேன்னு சொல்லவே இல்லை. யாராச்சும் அம்பேத்கரே இந்த மதத்துக்கு மாற போறாருன்னு சொல்லி உங்களை நீங்களும் மாறுங்கன்னு சொன்னானா, உங்களை ஏமாத்தினானா அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி அறிக்கை விட்டவர் தேசிய தலைவர் இந்துத்துவவாதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ அங்க போயிட்டு அவர் சிலைக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர்ன்ற என்ன பித்துக்குளித்தனம் இது? பாரத் மாதா கி ஜெய்னா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பொதுவான கோஷம் அது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பாரத் மாதா கி சொல்லலையா? காங்கிரஸ்காரன் ஏற்கனவே சொல்லலையா? என்ன முட்டாள்தனம் இது? பிசிகாங்கிறது ஒரு தேச விரோத கட்சி ஆயிடுச்சு, இந்து விரோத கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக கூட இருக்கிறதால அந்த பன்றியோட சேர்ந்த கன்றும் டேஸ் திங்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டாலினுக்கு புரியும். அந்த மாதிரி தான் இது. விசிகா பத்தி அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. மோசமான கட்சி அது. சார், இப்போ விசிகாவை பொறுத்தளவுல இந்த தேச உணர்வு இல்ல அப்படின்றதுனால தேச விரோத கட்சின்னு சொல்றீங்க. சமீபத்துல அதே மாதிரி சென்ட்ரல்ல ஒரு விஷயம் நடக்குது. பார்லிமெண்ட்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்தே மாதரம் பத்தி பேசுறாரு. அதாவது 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்ட்டு. இதுக்கு பதில் தர விதமா பிரியங்கா காந்தி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போடுறாங்க. பார்லிமெண்ட்ல போய் இதை பத்தி பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நீங்க மக்கள் பிரச்சனை தானே பேசணும். எதுக்காக அங்க போயிட்டு வந்தே மாதரம் பத்தி பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதனுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? காங்கிரஸ்ங்கிற கழுதை தேஞ்சு இன்னைக்கு கட்டெரும்பாயிடுச்சு. ஒரு காலத்துல காங்கிரஸ்ங்கிறது ஒரு பேரு இயக்கம். இன்னைக்கு அது பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஏதோ ஒரு கட்சின்னு பேருக்கு வச்சிருக்கிறான். உண்மையான தேசிய கட்சி அது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கெட்ட ஆட்கள் கூட சேரும்போது நல்ல மனிதனும் கெட்டவனா மாறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். திமுகங்கிற பிரிவினைவாத இயக்கத்து கூட சேர்ந்ததால இண்டி கூட்டணியில் காங்கிரஸுக்கு குறிப்பாக இந்த கோமாளி ராகுல் காந்தி இருக்கிறார்ல, அவர் கொஞ்சம் தலைவர் மாதிரி வர ஆரம்பித்த அப்புறம் அந்த தேசிய தன்மை இல்லாமல் போச்சு காங்கிரஸ் கட்சிக்கு. பிரிவினைவாத தன்மை தான் அதிகமாக இருக்குது. இப்போ திமுக பார்த்தோம்னா இந்த நாட்டோட பெருமைகள் குறித்து பேசவே மாட்டான். அதனால விசிகாவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, காங்கிரஸும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அம்பேத்கர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுங்களா? இந்த தேசத்தோட பெருமைகளை பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறார். பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாங்கள் இங்கிலாந்துலேருந்து கற்றுக்கலடா. விநாயக பீடான்னு சொல்லி ஒரு ஏன்சியன்ட் இந்தியன் புக் ஒன்று இருக்கு, அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது கூட நான் பிரெஞ்சு புரட்சிலேருந்து எடுக்கல, எங்களோட ஞானி புத்தர்லேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றார். என்னடா நீங்கள் மாடர்ன் கான்செப்ட் டிவர்ஸ் அதெல்லாம் சொல்கிறீங்க? இதெல்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கு. பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட், சொத்து உரிமை, இதெல்லாம் ஏற்கனவே இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் மற்ற பகுதியெல்லாம் மனுஷன் காட்டு மிராண்டியாக காலம் தள்ளி கொண்டு இருந்த காலகட்டத்திலேயே நாகரிகத்தோட உச்சியில் இருந்தது இந்தியா அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். ஜாதி இந்துக்களுக்கு கூட நான் சில விஷயத்தில் சண்டையிட்டாலும் கூட இந்த நாட்டின் பாதுகாப்பு என்று வரும் பொழுது இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நான் எனது உயிரையும் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்றார் அம்பேத்கர். இந்த நாட்டோட நலன் தான் எப்போதுமே இதயத்தில் இருக்கு. நாட்டு நலன் என்று வரும் பொழுது மகாத்மா காந்திஜிக்கு 200 மைலுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. அவர் தேசிய தலைவர். அவரை காட்ஃபாதர்னு சொல்லிக்கக்கூடிய, ரோல் மாடல்னு சொல்லிக்கக்கூடிய விசிகா திமுக கூட சேர்ந்து தேசத்தை பத்தி பேசாம, தேசத்தோட பெருமைகளை பத்தி பேசாம பிரிவினைவாதமும் வெறுப்பு அரசியலும் பண்றான். ஏன்னா இது திமுக கூட சேர்க்கை. அந்த திமுக கூட காங்கிரஸும் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடின அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியில இருந்தான். ஆனா இப்ப அந்த அத்தனை பேருக்கு சேர்த்து இவன் கண்டிட்டு எடுத்துப்பான். RSS தலைவர் டாக்டர் ஹெட்கேவர் அவர்களே காங்கிரஸ் கட்சி, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி நடத்தின விடுதலை போராட்டத்தில் கலந்துகிட்டார். ஆயுதம் ஏந்திய போராடி இருக்கிறார். இன்னைக்கு நாங்க அகிம்சை வழியில போராடுறோம். RSS வன்முறையை ஒருபோதும் நாங்க ஏத்துக்கிறதுல. அதனால தான் கோட்ஸே கூட RSS விமர்சனம் பண்ணிட்டு RSS விட்டு வெளில போயிட்டான். இவங்க என்ன இன்னும் சொல்ல போனா பழம், தயிர் சாதம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டான். நாம சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும், அகிம்சை வழியில செயல்படணும், வன்முறை தீர்வாகுதுன்னு சொல்றது தான் RSS பிஜேபியோட கொள்கை. ஆனா அன்னைக்கு நாட்டோட விடுதலை வேணுங்கிறதுக்காக RSS ஆரம்பிச்ச டாக்டர் ஹெட்கேவர் அவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து தான் போராடினார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கலந்துகிட்டு சிறை சென்றார். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து கிரெடிட் யார் எடுத்துப்பான்? காங்கிரஸ் விடுதலை போராட்ட இயக்கம். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி வேறங்க. இந்திரா காந்தி காலகட்டத்திலேருந்து அந்த காங்கிரஸ் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டது. பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா உள்ளிட்ட சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஒரிஜினல் காங்கிரஸ். அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இந்திரா காந்தி தனியா இந்திரா காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ். அது இப்ப இந்திரா காங்கிரஸும் இல்ல, இந்திய தேசிய காங்கிரஸும் இல்ல, இத்தாலி தேசிய காங்கிரஸ், ராகுல் காந்திங்கிற கோமாளி காங்கிரஸ்.
அந்த கோமாளி காங்கிரஸ் திமுக கூட இண்டி கூட்டணி வச்சுக்கிட்டதால இவனும் என்ன செய்யறான்னா இந்த தேசத்தோட பெருமைகள்லாம் பேசக்கூடாது, மறந்துடணும். எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய புகழெல்லாம் மறைச்சானோளோ, எவ்வளோ பெரிய தலைவர். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்த அத்தனை மாநில கமிட்டியும் அகில இந்திய கமிட்டியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும்தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொன்னாங்க. ஆனா அவர் காந்தியவாதி. மகாத்மா காந்தி வந்துட்டு இல்ல நேரு இருக்கட்டும்னு சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக பட்டேல் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சு மகாத்மா காந்தி மட்டும் நீ வேண்டான்னு சொன்னார்னா அந்த பதவி எனக்கு வேணான்னாரு. தியாக தலைவன். இந்த நாட்டை ஒன்றிணைத்தது அவர் தான். பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம், இந்தியாவின் இரும்பு மனிதர். இன்னைக்கு IAS IPSலாம் இந்தியாவில் இருக்குன்னா காரணம் அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அப்படிப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலோட புகழையே இவங்க குறைச்சாங்க. மோடிங்கிற ஒரு மகத்தான தலைவன் வந்து தான் பட்டேல் யாருன்னு இந்தியாவுக்கு அடுத்த தலைமுறைக்கு காமிச்சார். எப்படி பட்டேலோட பெருமைகளை குறைச்சாங்களோ, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கூட கொடுக்கலங்க காங்கிரஸ் கட்சி. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை கூட வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆளை வச்சு தான் எழுதணும்னு நேரு கணக்கு போட்டார். அவருக்கு பல விஷயத்துல வெளிநாட்டுன்னு தான் பிடிக்கும், உள்நாட்டுனா அவருக்கு பிடிக்காது. மகாத்மா காந்தி தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, இங்க அம்பேத்கருங்கிற ஒரு சட்ட அறிஞர் இருக்கும்போது நீங்க ஏன் வெளிநாட்டு ஆளை போய் கூப்பிடுறீங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எவ்வளவு மோசமான கட்சிகள் தெரியுமா? அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தைப்படி நாட்டில் முதல் பொது தேர்தல் 1952 வருது. அந்த தேர்தலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து அம்பேத்கர் தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கு 2 வருஷம் கழிச்சு 1954 ஒரு பை எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல். அதுலயும் தோக்கடிச்சிட்டாங்க. எவ்வளவு ஃபீல் பண்ணிப்பார் அம்பேத்கர். அவர் நினைச்ச அமைச்சரவே கொடுக்கல. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கூட கொடுக்கல காங்கிரஸ் கட்சி. ஆனா நேரு உயிரோட இருக்கும்போதே பாரத ரத்னா அவருக்கு அவரே கொடுத்துப்பாரு. நமக்கு நம்ம திட்டம். இந்திரா காந்திக்கே பாரத ரத்னா, ராஜீவ் காந்திக்கே பாரத ரத்னா. ஆனா பிஜேபி அங்கம் வகித்த ஒரு மத்திய அரசாங்கம் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துச்சு. எப்படி தேசிய தலைவர்களோட பெருமிதங்களை புகழ இருட்டடிப்பு பண்ணுவாங்களோ, இந்த தேசத்தோட பெருமையையும் வந்துட்டு இருட்டடிப்பு பண்ணுது திமுக போலவே காங்கிரஸ் கட்சி. சும்மாவே வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்ல பேசுறோம் வந்தே மாதரத்தை, போன வருஷம் பேசலையே, அடுத்த வருஷம் பேச மாட்டோமே, இந்த வருஷம் ஏன் பேசுறோம்? 150 ஆண்டுகள் நிறைவடையுது வந்தே மாதரம் வந்து. வந்தே மாதரங்கிறது எவ்வளவு பெரிய கோஷம் அது. நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விடுதலை வேட்கை உண்டு பண்ணது வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ஸ்லோகன்ஸ் ஹேவ் ஓன் த வேர்ல்டு அப்படிம்பா. அந்த மாதிரி சில கோஷங்கள் அவ்வளவு உற்சாகம் கொடுக்கும். காந்தியவாதிகள் அத்தனை பேருக்கும் இங்கிலீஷ்காரன் என்னத்தான் போலீஸ் அடிச்சாலும் ராணுவம் அடிச்சாலும் வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். உயிர் போனாலும் வந்தே மாதரம். அப்படிப்பட்ட வந்தே மாதரம் பாடல் விடுதலை வேட்கையை உண்டு பண்ண பாடல். அது எழுதப்பட்ட 150 ஆண்டுகள். அந்த பெருமையை பேசணுமா இல்லையா? பேசினா தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி 18 வயசு பையனுக்கு அது புரியும். அவன் படிக்க ஆரம்பிப்பான். அது என்னடா வந்தே மாதரம் பாடல்? வந்தே மாதரம் பாடல் தான் நாட்டோட தேசிய கீதமா வந்திருக்கணுங்க. அது சில விஷயத்துல தேசிய பாடலா வரல. பட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அதான முக்கிய காரணம். இப்ப அந்த பாடல் பாடப்பட்டு 150 ஆண்டுகள் சொன்னா, அப்போ ஒரு நாட்டோட தலைமகனா வீட்டில் எப்படி வந்துட்டு ஒரு வீட்டு தலைவர் இருக்கிறாரோ, குடும்ப தலைவர் இருக்கிறாரோ, நாட்டு தலைவர் நரேந்திர மோடி, அப்ப அவரு பார்லிமெண்ட்ல அதோட பெருமைகளை பேசுறாரு. இதை பேசுனா வந்துட்டு இந்த பிரியங்கா காந்திக்கு என்ன? நேருவோட பெருமைகள் பேசுனா மணிக்கணக்கில் கேட்டுட்டு இருப்பாங்க. சோனியா காந்தியை பத்தி பேசுனா மணிக்கணக்கில் கேட்பாங்க. ஆனா இந்த நாட்டோட பெருமை பேசுனா இவங்களுக்கு எரியும். இதை ஏன் பேசுறீங்க அப்படின்னா, மக்களோட பிரச்சனை பத்தி பேசுனா மக்களோட பிரச்சனை பத்தி பேசவே இல்லையா? வெறும் உணவு பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதா? உணர்வுன்னு கிடையாதா மனுஷனுக்கு? இந்த நாட்டோட பெருமிதத்தை பத்தி பேசக்கூடாதா என்ன? இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா பாருங்க, வந்தே மாதரம் பாடும்போது அதோட கூட அவர் முடிக்கல. நாடு முழுவதும் இந்த மாதிரி பல பேர் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல மகாகவி பாரதியார், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர்னு பாடியிருக்காருன்னு சொல்லி நம்ம தமிழ் பாடலை, நம்ம மகாகவி பாரதியாரோட பாடலை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்லயே பாடுறாருங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம யாரோட பேரன்? மகாகவி பாரதியாரோட பேரன். இது யாரோட மண்? பாரதியாருங்கிற ஒரு தேசிய தலைவனோட, ஒரு தேசிய கவியோட, தேசியவாதியோட மண் அப்படிங்கிறது உறுதிப்படுதா இல்லையா? அதோட விட்டாரா? இங்க வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருங்க. இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக சுதேசி கப்பலை விட்டாருங்க. எவ்வளவு பெருமையா மோடி சொல்றாரு. இந்த வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்ட 150 ஆண்டுகள் ஆகுது. இதை ஒட்டி பல்வேறு விஷயத்தை, நாட்டோட பெருமைகளை சொல்லும் போது நமக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. நாட்டோட பெருமையை சொன்னா, இந்திய நாட்டோட பெருமையை சொன்னா இந்தியன் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படியே பெருமை வரும், பெருமிதம் வரும். இத்தாலி நாட்டு வாரிசு, ஹாஃப் இந்தியன் பிரியங்கா காந்தி, முழு இந்தியன் கிடையாது. அதனால தான் இப்பயும் இதை பத்தி பேசுறீங்க.
இந்நேரம் இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு கொண்டாடி இருக்கணும். நாட்டுல எத்தனை பேர் விடுதலை போராட்ட வீரர்கள் உண்டுங்க. ஆனா நம்ம மகாகவி பாரதியாரை பத்தியும் நம்ம வஉசியை பத்தியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசியிருக்காரு சொல்லி சட்டமன்றத்தை கூட்டி ஒரு நன்றி அறிவிச்சு ஒரு தீர்மானம் போடுறது இல்ல, அதை செய்யல. ஆனா என்னமோ மோடி தப்பு பண்ணது மாதிரி இந்த தேச துரோகிகள் எல்லாம், குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் சொல்றேன், முழு இந்தியனா இருந்தா அப்படியே ரத்தம் கொதிக்கும் சந்தோஷத்துல, அவ்வளவு பேர் ஆனந்தம் வரும். அரை இந்தியனா இருந்தா, அரைகுற அறிவு இருந்தா இப்படிதான் இருக்கும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.